ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 12ஆம் வகுப்பு விலங்கியல் 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் இது. நமக்கு காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 தமிழ் மீடியம் ஜுவாலஜி 12th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் வந்து 70 மார்க்கு. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 15 1 மார்க் கொடுத்துருக்காங்க. 1 மார்க் ஆஸ் யூஷுவல் புக் பேக் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி, 5 மார்க்கு எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஏவேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கும், வினா எண் 24 கண்டிப்பாக விடையளிக்கும்னு சொல்லியிருக்காங்க. 6 × 12. இதில் சீம்பால் என்றால் என்ன, தாய்சே இணைப்பு திசு ஒரு நாளமில்லா சுரப்பி நியாயப்படுத்துக, முதன்மை இலை மற்றும் பின்தொங்கும் இலை வேறுபடுத்துக, உயிரினங்களின் தகுதி நிலையினை டார்வின் எவ்வாறு விளக்குகிறார், மரபணு மாற்றப்பட்ட விலங்குகள் என்பன யாவை, எடுத்துக்காட்டு தருக, மண்ணின் தோற்றம் என்றால் என்ன, அதே மாதிரி ஓரிடத்தன்மை வரையறு. ஸோ இந்த கொஷின்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி உரம் கலந்த நீர்நிலையில் கலப்பதால் ஏற்படும் சூழ்நிலை மண்டலத்தின் விளைவு. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 6 × 3 18. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கும், வினா எண் 33 கட்டாயமாக விடையளிக்க சொல்லியிருக்காங்க. இதில் இழப்பு மீட்டல் என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பனிக்குட துளைப்பு என்பது யாது, இத்தொழில்நுட்பத்திற்கு சட்டப்படியான தடை விதிப்பது ஏன், ஒற்றை மைய இரட்டை மைய நிலை என்றால் என்ன, அதே மாதிரி அமைப்பு மரபணுக்கள், நெறிப்படுத்து மரபணுக்கள், இயக்கி மரபணுக்கள் வேறுபடுத்துக, அமைப்பத்த உறுப்புகள், செயலாக்க உறுப்புகள் வேறுபடுத்துக, போதை மருந்துகள் மற்றும் மதுப்பழக்கத்திலிருந்து விலகும் போது ஏற்படும் விலகல் அறிகுறிகள் 3 வரிசைப்படுத்து, உயிரி எதிர்ப்பொருள் எதிர்த்திறன் எப்பொழுது உருவாகிறது, டிஎன்ஏ தடுப்பூசிகள் என்பன யாவை, வெப்பமண்டல பகுதியில் உயிரி பல்வகைத்தன்மையினை செழுமையாக்க காரணங்கள் 3 கூறுக. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். ஸோ தமிழ் மீடியத்துக்கு நம்ம சேனலில் மட்டும் தான் கொஷின் எல்லாமே அப்லோட் பண்ணுறோம். மெயினாக பியூர் சயின்ஸ் தமிழ் மீடியம் 12th ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரோட கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். 5 மார்க் பார்த்திங்கன்னா பல்வேறு மாதவிடாய் குறைபாடுகளை பட்டியலிடு, டிஎன்ஏ ரேகை அச்சிடுதல், டார்வின் கோட்பாடுக்கான எதிர்கருத்துகள், மனித வைரஸ் நோய்கள் 5 அட்டவணைப்படுத்து, ஹிமினோகுளோபுலின் அமைப்பை தகுந்தப்படுத்துடன் விளக்குக, நகலாக்கத்துடைய சாதகங்கள் பாதகங்கள், இரு சிற்றின விலங்குகளிடையே சார்பு அட்டவணை, உயிரி பல்வகைத்தன்மை இழப்பிற்கான காரணங்களை பட்டியலிடு, கதிரியாக கழிவுகளை அகற்றும் முறையினை விளக்குக. ஸோ இதான் 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024க்கான பியூர் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் தமிழ் மீடியம். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.